ശ്രീമദ്ഭാഗവതം ചതുർത്ഥസ്കന്ധം. ചതുർത്ഥസ്കന്ധത്തിലെ അധ മംഗളകരமான 23வது അധ്യായം. பிருதுவோடு வைகுண்ட பிராப்தியாக்கும் இதில் வர்ணிக்கப்படுறது. மைத்ரேயராக்கும் விதுரருக்கு கதையை வர்ணிக்கிறார். அதனால மைத்ரேய உவாச்ச திருஷ்டுவா ஆத்மானம் பிரவயசம் ஏகதா வைன்ய ஆத்மவான் ஆத்மனா வர்தித அசேஷ ஸ்வ அனுசர்கஹ பிரஜாபதிஹி दृष्ट्वात्मानं प्रवयसमेकदा वैन्यात्मवान् आत्मना वर्धिदाशेष स्वानुसर्ग प्रजापति. एकदा ഒരിക്ക, once upon a time, சனகாதிகளோடு பகவத் தத்துவ உபதேசத்துக்கு அப்புறம் நன்னா பிரஜாபரிபாலனம் செஞ்சுண்டு இருந்தோன ஒரே டைமில் வைன்யஹா வேனபுத்திரனான பிருது சக்கரவர்த்தி, ஆத்மவான் அந்தக்கரண சுத்தி வந்திருக்கிற அந்த பிருது சக்கரவர்த்தி, ஆத்மானம் தனக்கு தானே அவனவனையே பிரவயசம் நல்ல மாதிரி வயசு வர்த்திச்சிருக்கிறதாயிட்டு திருஷ்டுவா பார்த்துட்டு, நன்னா வார்த்தக்கிய அவஸ்தை வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சுண்டு, ஆயுள் தீரத்துக்கு இனி அதிக வருஷங்கள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിக்கிறதுக்கும் எல்லாம் சந்நியசிச்சு எல்லாத்தையும் வேண்டான்னு வச்சுட்டு வனயாத்திரைக்கு போகிறதுக்குமான சமயமாக்கும் இது அப்படின்னு தெரிஞ்சுண்டு, நான் என்னோடு ராஜ்யம், என்னோடு சொந்த பந்தங்கள், என்னோடு பிரஜைகள் இப்படி இருக்கிறதெல்லாம் உபேட்சிக்கிறதுக்கு ஆயாச்சு அப்படின்னு தெரிஞ்சுண்டு, ஆசிரம வர்ணங்களில் பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம் இப்படி இருக்கிற ஸ்டேஜ் எல்லாம் கடந்து போயாச்சு அப்படின்னு தெரிஞ்சுண்டு, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கான டைம் வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, பூர்ண ஆரோக்கியவானாயிட்டு இருக்கிறதையே வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിച്ച് பகவல் யாத்திரை நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணினார். ஆத்மவான் ரொம்ப தைரியத்தோடு கூடிட்டும் புத்தி சக்தியோடு கூடிட்டும் இந்திரியங்களையும் மனசையும் சொல்படிக்கு நிப்பாட்டிண்டு, பிரஜாபதிகி பிரஜகளோடெல்லாம் സംരക്ഷകനാன பிருது சக்கரவர்த்தி, ஆத்மனா தன்னால சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் வர்தித அசேஷ ஸ்வ அனுசர்கஹ தன்னால சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் அபிவிருத்தி பிராபிச்சிருக்கு அப்படிங்கிறதும், எல்லா உயிரினங்களுக்கும் சுபிட்சமாயிட்டு வாழறதுக்கான வாழ்க்கை மார்க்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னும், பகவல் ஆജ്ഞை பிரகாரம் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஸ்வகர்மானுஷ்டானம் வழி செய்து தீர்த்தாச்சு அப்படின்னும் அவர் புரிஞ்சுண்டார். தன்னோடதேயான குழந்தைகளும் அதே மாதிரி ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜைகளும் எல்லாம் வர்த்திச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுண்டார். எல்லாரும்
வீட்டிலையும் ராஜ்யத்திலையும் சந்துஷ்டராக்கும் அப்படின்னு புரிஞ்சுண்டார். நான் வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിച്ച് രാജാ കൊട്ടാരത്തെയും രാജ്യത്തെയും ഉപേക്ഷിച്ചു പോനാലും எல்லாரும் நன்னா சிரமப்படாம வாழ்வா அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு பிருது சக்கரவர்த்தி சாட்டிஸ்ஃபாக்ஷனோடு கூடிட்டு பகவானை ஸ்மரிச்சுருந்தார். ரெண்டாவது ஸ்லோகம். ஜகதஹ தஸ்துஷஹ ச அபி விருத்திதஹ தர்மபிருத் சதாம் நிஷ்பாதித ஈஸ்வர ஆதேசஹ யத் அர்த்தம் இஹ ஜத்னிவான் ஜகதஸ்துஷச்சாபி விருத்திதோ தர்மபிருத் சதாம் நிஷ்பாதிதேஸ்வராதேசோ யதர்த்தமிஹ ஜத்னிவான். ജഗതഃ അസയര ജംഗമ വസ്തുക്കൾക്കും തസ്തുഷഹാച്ച അസയാത സ്ഥാവര വസ്തുക്കൾക്കും വൃത്തിതഃ അഭി വാഴർത്തുക്കാന മാർഗത്തെ കുടുക്കറവൻ കൂടിയുമാക്കും പൃഥു ചക്രവർത്തി. സദാം ധർമ്മഭൃത് അധർമ്മികളെ നേർവഴിക്ക് നടത്തി ധർമ്മനിഷ്ഠയോട് കൂടിയിട്ട് അവര് രാജ്യപരിപാലനം പണിനാർ. സജ്ജനങ്ങളോട് പ്രിയத்துக்கு தகுந்த மாதிரி അവളോട് ധർമ്മத்துக்கு അനുസൃതമായിട്ട് രാജ്യപരിപാലനത്തെ പണിനാർ. ഏതർത്ഥം ഏത് കാര്യത്തുക്കായിട്ട് ആക്കുമോ ഇഹ இந்த ഭൂമിയിലെ ജജ്ഞിവാൻ ജന്മമെടുത്തത് മനുഷ്യനായിട്ട് ക്ഷത്രിയ കുലത്തിലെ ശ്രേഷ്ഠനായിട്ട് ജനിച്ചത് നിഷ്പാദിത அந்த விஷயத்தை നന്നാ ചെഞ്ചു തീർക്കപ്പെട്ട ഈശ്വര ആദേശ ഭഗവത് ആജ്ഞകളെല്ലാം നന്നാ ചെഞ്ചു തീർത്തുണ്ട്. അതെല്ലാം ചെഞ്ചു മുടിച്ചാച്ച് அப்படின்னு புரிஞ்சுண்டு இனி செய்யறதுக்காயிட்டு பெண்டிங் ஒர்க் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டு പരിപൂർണ തൃപ്തിയോട് കൂടിയിട്ട് വാനപ്രസ്ഥ യാത്രയ്ക്ക് അവര് റെഡിയാനാർ. മൂന്നാമത് ശ്ലോകം. ആത്മജേഷു ആത്മജാം ന്യസ്യ വിരഹാത് രുദതീം ഇവ പ്രജാസു വിമനസ്സു ഏകഃ സദാരഃ അഗാധ തപോവനം. ആത്മജേഷ്വാത്മജാമ്യസ്യ വിരഹാത് രുദതീമിവ പ്രജാസു വിമനസ്വേഗ സദാരോഗാത് തപോവനം. ഏകഃ തന്നന്തനിയ சேவகர்கள் ஒன்றும் இல்லாதக்கி சதாரஹ அர்ச்சிஸ் அப்படின்னு பேர் இருக்கிற தர்ம பத்னியோடு கூடிட்டு ஆத்மஜாம் பிருதுவோடு புத்திரியான பூமாதேவிய സ്വന്തം പുത്രിയ മാതിരി പരിപാലിച്ച அந்த ഭൂമാദേവിയ വിരഹാത് ருததீம் இவ அப்பாவ பிரிஞ்சிருக்கிறதுக்கு முடியாதக்கு ரொம்ப சிரமப்பட்டு சங்கடப்பட்டு சத்தமா அழறா மாதிரி இருக்கிற புத்திரியான பூமாதேவிய அந்த பூமாதேவிய
ராஜா என்ன பண்ணினார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது, பூமியில சர்வ உயிரினங்களும் வனயாத்திர போற அந்த ராஜாவை நினைச்சு அழுகுது. எல்லா உயிரினங்களும் இன்க்ளூடா இருக்கிற அந்த பூமிய ராஜா என்ன பண்ணினார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது, ஆத்மஜேஷு புத்திரர்கள் கிட்ட பிருது சக்கரவர்த்தியோட புத்திரர்களான விஜிதாஸ்வன், தூம்ரகேசன், ஹரியக்ஷன், திரவிணன், விருதன் இப்படி இருக்கிற புத்திரர்கள் கிட்ட நியஸ்யா ஒப்படைச்சிட்டு, இவள் என்னோட புத்திரியோட ஸ்தானத்திலேயாக்கும், அப்படிங்கறதுனால உங்களோடெல்லாம் சகோதரியாக்கும், உங்களோடெல்லாம் சகோதரியான இந்த பூமிய இந்த பிருத்திய நன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு, பிரஜாசு பிரஜகள் எல்லாம் விமனசு ரொம்ப ஜாஸ்தியான சங்கடத்தோடு கூடியாக்கும் அந்த பிருது மகாராஜாவோடு வனயாத்திரைய பார்த்தா, பிரஜகளுக்கு ராஜாவில்லாதக்கு வாழறதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சங்கடப்பட்டு நின்னா, அப்பா குழந்தைகளை பிரிஞ்சு போற மாதிரி குழந்தைகளான பிரஜகள் பிதிருதுல்யனான பிருது சக்கரவர்த்தி வானப்பிரஸ்தாசிரமம் கிளம்பி போனோன்னு சங்கடப்பட்டா. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தன்னந்தனியா மனைவியோடு கூடிட்டு வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിக்கிறதுக்காயிட்டு தபோவனம் அகாத். தபோவனத்துக்கு யாத்திரையானார் பிருது மகாராஜா. நாலாவது ஸ்லோகம். தத்ர அபி அதாப்ய நியமஹ வைகானச சுசம்மதே ஆரப்த உக்ர தபசி யதா ஸ்வவிஜயே புரா. தத்ராப்யதாப்ய நியமோ வைகானச சுசம்மதே ஆரப்த உக்ர தபசி யதா ஸ்வவிஜயே புரா. பூர்வாசிரமத்துல അനുഷ്ഠിച്ച മാതിരി തപോവനത്തിലെയും അവര് കഠിനமான വ്രതങ്ങളെ അനുഷ്ഠിച്ചാർ. തത്ര അഭി പൂർവാശ്രമமான രാജകൊട്ടാരത്തിലെ ചെയ്തിരുന്ന മാതിരി തപോവനത്തിലെയും പുരാ മുന്നാല സ്വവിജയേയത പൃഥുരാജാവോട് രാജ്യ പരിപാലന കാലഘട്ടത്തിലെ എപ്പടി ധർമ്മശാസ്ത്രത്തിലെ சொன்ன மாதிரி பலவித விரதானுஷ்டானங்களோடுകൂടി അവർ வாழ்ந்தது, அதே மாதிரி தபோவனத்திலேயும் வைகானச சுசம்மதே வானப்பிரஸ்தாசிரமத்தில தபசு செய்யறதுக்கு வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் நன்ன சம்மதமாயிருக்கிற உக்ர தபசி ரொம்ப கடினமான தபசில அதாப்ய நியமஹ വാനപ്രസ്ഥ ആശ്രമ ധർമ്മ അനുഷ്ഠാനങ്ങളോട് കൂടി നിയമ അനുഷ്ഠാനങ്ങളോട് കൂടി ആരബ്ധ കഠിന തപസ് ആരംഭിച്ചാർ. അഞ്ചാവത് ശ്ലോകം. തപസ്സിലെ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு அவரு எப்படி உணவை கண்ட்ரோல் பண்ணினார் அப்படிங்கிறதாக்கும் சொல்லப்படுறது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு தபஸ்ல அவரு எடுத்துட்ட உணவுகளோட டீட்டெயில்ஸ். கந்த மூல
ഫല ആഹാരഃ ശുഷ്ക പർണ അസനഃ ക്വചിത് അബ്ബക്ഷഃ കദിചിത് പക്ഷാൻ വായുബക്ഷഃ തതഃ പരം കന്ദമൂലഫലാഹാര ശുഷ്കപർണാശന ക്വചിത് അബ്ബക്ഷ കദിചിത് പക്ഷാൻ വായുബക്ഷസ്തതഃ പരം. முதல்ல அவரு காய்களும் கிழங்குகளும் மட்டும் சாப்பிட்டு தபஸ் அனுஷ்டிச்சார். அதுக்கப்புறம் காஞ்சு போன இலைகளை சாப்பிட்டார். அதுக்கப்புறம் சில தினங்களில தண்ணி மட்டும் குடிச்சார். அதுக்கப்புறம் வாயு மட்டும் உள்ளுக்கு இன்ஹேல் பண்ணிட்டு தபஸ் அனுஷ்டிச்சார். ഇത്രയുമാക്കും இந்த 5வது ശ്ലോകം. കന്ദമൂല ഫല ആഹാരഃ കിഴങ്ങുകളും കായ്കനികളും மட்டும் சாப்பிட்டு தபசு செஞ்சார். பிரகிருதியிலேந்து கிடைக்கிற விஷயங்களை அதேபடி வேக வைக்காம சாப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம். கொஜிது சில டைமில் ശുഷ്ക കാഞ്ചു പോന വാടിന പർണ ഇലകളെ അസനഹ ചാപ്പിട്ടാർ. കദിച്ചിത് ഒരു ചില പക്ഷാൻ പക്ഷങ്ങളിലെ 15 നാളുകൾ കൂടിനതാക്കുമേ ഒരു പക്ഷം. അപ്പോൾ ഒരു മാസത്തിലെ 2 പക്ഷം ചാന്ദ്രമാസപടി കൃഷ്ണപക്ഷവും சுக்லபட்சவும். அப்படி 15 நாள்கள் சேர்ந்த மாதிரி இருக்கிற பட்சங்களில் அப்பட்சஹ தனிய மட்டும் ஆகாரமாயிட்டு எடுத்துட்டார். ததஹா பரம் ஜலத்தை ஆகாரமாயிட்டு സ്വീകരിച്ചதுக்கு அப்புறம் வாயுபட்சஹ பிராணவாயு மட்டும் உள்ளுக்கு സ്വീകരിച്ചിട്ട് ஒரு சில பட்சங்களில் அவரு அந்த பிராணவாயுவை மட்டும் இன்ஹேல் பண்ணிட்டு தபசு செஞ்சார். 6வது ஸ்லோகம். கிரீஷ்மே பஞ்சதபா வீரஹ வர்ஷாசு ஆசாரஷாட் முனிஹி ஆகண்டமக்னஹ சிசிரே உதகே தண்டிலேஷயஹ. கிரீஷ்மே பஞ்சதபாவீரோ வர்ஷாஸ்வாசாரஷான்முனி ஆகண்டமக்னசிசிரே உதகே தண்டிலேஷயா. வேனல் காலத்துல பஞ்சாக்னி மத்தியத்துல நின்னுண்டு, அதே மாதிரி வருஷ காலத்துல பெரும் மழையில நின்னுண்டு, குளிர்காலத்துல கழுத்து வரைக்கும் தண்ணியில நின்னுண்டு, எல்லா காலத்திலையும் எதுவும் விரிச்சுக்காதக்கி கட்டாந்தரையில படுத்துண்டு அந்த ராஜசிரேஷ்டன் தபஸ் அனுஷ்டிச்சார். வீரஹ ക്ഷത്രിയ வீரனான பிருது சக்கரவர்த்தி. அவருக்கு நல்ல தைரியமும் வீரியமும் எல்லாம் இருக்கு. அந்த வீரியம் ஒன்றும் இனியும் மனசிலேந்து போயிட்டில்லை. வானப்பிரஸ்தாசிரமம் வந்தாலும் அவருக்கு மனசுல திருடமான அந்த ஒரு வீரியம் இருக்கத்தான் இருக்கு. அவர் என்ன பண்ணினார்? கிரீஷ்மே வேனல் காலத்துல, வேனல் காலம் அப்படின்னு சொன்னா பத்தாது,
அதிகடினமான வேனல் காலத்துல பஞ்சதப பஞ்சாக்னியில 5 விதமான அக்னியில നാല് പക്കത്തിലെയും അഗ്നിയും മേലെ സൂര്യനോട് ചൂടും. ഇതാക്കും പഞ്ചാഗ്നി. 5 അഗ്നികളെ സംബന്ധിച്ച ധ്യാനത്തിലെ ദക്ഷിണാഗ്നി, ഗാർഹപത്യാഗ്നി, அவஹனியாக்னி, சப்யாக்னி, ஆவக்தியாக்னி, இப்படி இருக்கிற 5 அக்னிகள். அப்படி பஞ்சாக்னிக்கு நடுவில் அதிதீவிரமான சூடு அனுபவிச்சுண்டு വർഷാസു മഴക്കാലത്തില് ആസാരഷാട് പെരുമഴയെ സഹിച്ചുണ്ട്, പെരുമഴയെ അനുഭവിച്ചുണ്ട് സഹിച്ചുണ്ട്. പെരുമഴയിലേന്ന് നഗന്തൊന്നും പോയി ഉക്കാந்துക്കല, அந்த மழையில மேல ஃபுல்லா மழை தண்ணி விழ விழ அப்படி அனுபவிச்சுண்டு. ശിശിരേ കുളിർകാലത്തില് ഉദകേ ആകണ്ഠമഗ്നഹ കഴുത്ത് വരക്കി തണ്ണിയിലെ തലയും മുഖവും മറ്റും വെളിയിലെ കാണുற വിധത്തില് മുഴുകിണ്ട്. തപസ് செஞ்சார் பிருது, கடினமான தபசு பண்ணினார். பிருது இப்போ சக்கரவர்த்தி கிடையாது, മനസ്സുக்கு നന്ന പക്വത വന്ന മുനിയാക്കും. അതാക്കും ഇങ്ങ ചൊന്നത് മുനിഹി. പ്രകൃതിയുമായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാതക്ക് അന്ധക്കരണ ശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് ആത്മാരാമനായിട്ട് இருக்கிற பிருது அப்படிங்கிற முனி. പ്രകൃതി വിഷയങ്ങളെ സംബന്ധിച്ച് ഒന്നും പേശാതക്ക് മനസ്സും ഇന്ദ്രിയങ്ങളും എല്ലാം അടക്കി നിർത്തിണ്ട് പരമ്പൊരുളില് മനസ്സ് ലയിപ്പിച്ച பிருது அப்படிங்கிற முனி ശ്രേഷ്ഠൻ. സ്തണ്ടിലേശയഃ എല്ലാ കാലങ്ങളിലെയും, മഴക്കാലത്തിലെയും വെയിൽ കാലത്തിലെയും കുളിർകാലത്തിലെയും എപ്പവും ഡെയിലി எதையும் கீழே விரிச்சுக்காதக்கு வெறும் தரையில பூமியில ஒன்றும் விரிக்காதக்கு அந்த மண்ணை ஸ்பர்ஷிச்சுண்டு பூமியில வேனபுத்திரனான பிருது அப்படிங்கிற முனி கடின தபஸ அனுஷ்டிச்சார். ஏழாவது ஸ்லோகம். திதிச்சுஹு யதவாக் தாந்தஹ ஊர்த்வரேதாஹ ஜித அனிலஹ ஆரிராதயிஷுஹு கிருஷ்ணம் ஆச்சராத் தபஹ உத்தமம். திதிச்சூர்யதவாக்தாந்த ஊர்த்வரேதாஜிதானில ஆரிராதயிஷு கிருஷ்ணமதரத்தப உத்தமம். திதிச்சுஹு സർവതും സഹിக்கிறവനായിട്ട് அந்த பிருது முனி. வெயிலானாலும் பரவாயில்லை, மழையானாலும் பரவாயில்லை, கொடும் குளிரானாலும் பரவாயில்லை, கட்டாந்தரையில படுத்துண்டு உடம்பு வலி வந்தாலும் பரவாயில்லை, ശരീരത്തെ സംബന്ധിച്ച எந்த விதமான விஷயங்களும் அவரை கொஞ்சம் கூட அசைக்கலை. சுகதுக்கங்கள், மான அவமானங்கள், வெயிலு குளிரு பகല് രാത്രി എല്ലാം ഒരേ മാതിരി സമഭാവനയോട് കൂടിയിട്ട് അവർ பார்த்தார். யதவா பேசுறதையே நிறுத்திட்டார். தாந்தஹா தமம் அப்படிங்கிற இந்திரிய கண்ட்ரோல் அவருக்கு உண்டாയി வந்தது.
ஊர்த்வரேதா, ரேதஸ் அப்படிங்கிற தேஜஸ் சிரஸுக்கு பிரவாகமாயிட்டு ஒழுகித்து பிரகிருதியுமாயிட்டு கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறத கிரகஸ்தாசிரமிகளுக்கு பிரஜா சிருஷ்டி பண்றதுக்காயிட்டு சரீரத்தில் இருக்கிற ரேதஸ் அப்படிங்கிற தேஜஸ் கீழே பிரவாகமாயிட்டு ஒழுகும். வானப்பிரஸ்தாசிரமத்தில் அதி கடினமான தபசு செய்யற பிருது அப்படிங்கிற முனிக்கு ரேதஸ் அப்படிங்கிற வீரியம் அந்த தேஜஸ் சிரசுக்கு பிரவாகமாயிட்டு ஒழுகினதால முகம் அப்படிங்கிறது திவ்ய தேஜஸால பிரகாசிச்சுது. ஜித அனிலஹா, பிராணனை ஜெயிச்சவனானார். பிராணனை சொல்படிக்கு நிறுத்தினானாக்கா മനസ്സും ഇന്ദ്രിയങ്ങളും ചൊൽപ്പടിയിൽ വരും. പ്രാണപ്രസരത്തെ ജയിച്ച് കൃഷ്ണം ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനെ ആരിരാധയിഷുഹു சேவிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு உத்தமம் ரொம்ப சிரேஷ்டமான தபஹா தபச அந்த பிருது அப்படிங்கிற முனி ஆச்சரது செஞ்சார்.